திருநேரிசை அப்படின்னு இதை சிறப்பித்து சொல்றோம். மருளவா மனத்தனாகி, மருள் என்றால் மயக்கம், குழப்பம், இதுவா அதுவான்னு தீர்மானிக்கிறதுல உள்ள தயக்கம், அதை அப்படிப்பட்ட மனம் இருக்கு இல்லையா, இன்னொன்று நம்ம ஆங்கிலத்தில் எளிமையா ஆசிலேஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவா அதுவா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, அங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு நமக்கு நிறைய குழப்பமான ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட மனம். மருளவா மனத்தனாகி மயங்கினேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? மயங்கினேன். மதி இல்லாத எல்லாமே நமக்கு சொன்னதில்லை, நமக்கு சொன்னதில்லை. அதாவது திருநாவுக்கரசர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அதை சொல்லுகிறார். நல்லா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். தனக்கு சொன்னதாக அவர் பாடியிருக்கார். அதாவது எப்பொழுதுமே ஞானிகள் யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்கள் மேல குறைகளை சொல்லாமல் அந்த குறைகளை பார்க்கும் பொழுது தன்மேல் அந்த குறைகளை என்ன பண்ணுவாங்க, சொல்லிப்பாங்க. அதுக்கு பேரு தன்னுணர்ச்சி பாடல்கள்னு பேர். தனி உணர்ச்சி என்பது வேறு, தன்னுணர்ச்சி என்பது. தனி உணர்ச்சிங்கிறது தனிப்பட்ட கூற்றாயினவாறு பாடினார், தனி உணர்ச்சி. ஏன்? அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். ஆனால் தன்னுணர்ச்சி பாடல் என்றால் பிறரையும் தன்போல நினைச்சு பாடுறதுக்கு பேர் என்ன? தன்னுணர்ச்சின்னு பேர். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறார், நான் மாறி வந்துட்டேன், நீங்க இன்னும் மாறாமல் இருக்கிறீங்களேங்கிறது மாதிரி. மருளவா மனத்தனாகி மதியிலே மயங்கினேன் மதியிலாதேன். அப்ப அறிவு கட்டத்தனமா நாம மயங்கி கொண்டிருக்கிறோம். இருளவா அறுக்கும் எந்தை. அப்படிப்பட்ட அந்த ஆணவ மலத்தால் மறைப்பாற்றலால் நடைபெறும் இருள் போன்ற செயல்களை அறுக்கக்கூடிய இறைவன் எந்தை. இணையடி நீழல். பொதுவா நீழல், நீழல்னா இந்த இடத்துல இதுக்கு பேர் நீட்டல் விகார். ஈசன் எந்தை இணையடி நீழல். இசையில வரும்பொழுது நெடிலாக அது வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காவிரி என்பதுதான் சொல். இசையில வரும்பொழுது காவேரின்னு வரும். அது ஏற்கனவே நான் சொன்னதுதான். அது மாதிரி நிழல் என்பது நீழல். இதுல ஒரு அற்புதமான குறிப்பை வைக்கிறாரு. வெள்ளப்படியே இருக்கிறவங்க கூட நிழல் கருப்பா தான் விடும். ஆனா பெருமானுடைய நிழல் கூட சோதியாகத்தான் விடும். எப்படிப்பட்ட சோதி? இருள் அகற்றும் சோதின்னு. பெருமானுடைய திருவடி சோதியானது, அருள் பொருந்தியது, பிரகாசமானதுன்னு சொன்ன பெரிய விஷயம் இல்லை. அவனுடைய திருவடி நிழல் இருக்கு பாருங்க, அதுவே சோதியானதுன்னு சொல்ற. நிழல் இல்லாதது, இந்த கருமை இல்லாத நிழல்ல கூட கருப்பு இல்லாதது. புரியுதா? அதை சொல்ற. இருளவா இருக்கும் சோதி எந்த இணையடி நீழல் என்னும் அருளவா பெறுதல் இல்லை. அந்த அருள் மீது அவா பெறுதல் இன்றி, அவான ஆசை, அருளவா பெறுதல் இன்றி அஞ்சினான் அலமந்தேற்கு. நான் அஞ்சி போயிருக்கும் பொழுது இந்த உலக பொருள்கள் மீது அவா வந்தது. பொருளவா வந்தவாறே. இந்த உலகத்தில் வாழறவங்களுக்கு எது மேல அவா வருது? ஆசை வருது. பொருள் மேல வருகிறது, உலக பொருள்கள் மேல வருது. போது போய் புலர்ந்ததன்றி. ஒவ்வொரு நாளும் இப்படியே போயிடுது. போது போய் சொல்றேன்ல, பொழுது போச்சு, பொழுது போனா பொழுது வந்தாங்கிறோம்ல, அது மாதிரி போது போய் அந்த நாள் பொழுது அப்படி போயிடுது. மறுநாள் விடிஞ்சது. காலையில விடியும் போது இன்னைக்கு ஏதாவது உருப்படியா ஒண்ணு செய்வோம் அப்படின்னு நினைப்போம். செய்ய முடியாம அந்த பொழுது அந்த நாள் போயிடும். சரி, நாளைக்கு அதை கண்டிப்பா செஞ்சிருவோம். இப்படியே ஒவ்வொரு நாளும் பொழுது போய் அடுத்த நாள் புலருகிறது என்று முதல் பாட்டில் சொல்றார். அடுத்தது உருவகம். உண்மை என்ற விவசாயத்தை செய்யறாங்க. மெய்மையாம் உழவை செய்து, அதுல விதை என்ன தெரியுமா? விருப்பம்ன்ற விதையை தூவு. ஒரு செயலை செய்யும் பொழுது கடனேன்னு செய்யாத, உண்மையா செய்ய, விருப்பத்தோடு செய்ய. அடுத்தது அந்த விதை என்னவா இருக்கணும்? விருப்பெனும் வித்தை வித்தி. அப்புறம் பொய்ங்கிற களையை பிடிங்கி எரிஞ்சு. எப்படி பாருங்க விவசாயம் வருது பாருங்க. ஏன்னா பொய்யோட உண்மை இருக்க முடியாது, உண்மையோட பொய் இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். பொய் வளர்ந்துச்சுன்னா உண்மை மங்கிடும், செடி போயிடும். செடி நல்லா வளர்ந்துச்சுன்னா களை எடுத்துடணும். இது ரெண்டுத்துல நம்ம கொஞ்சம் கூட கருணையே பார்க்க முடியாது. களை தான். அதனால அதுவும் செடிதானே, பாவம் அப்படின்னு விடுங்களேன். களையும் சரிதானே, அது ஒரு உயிர் தானே, விட்டு பாருங்களேன். விட முடியாது. ஏன்? நமக்கு என்ன தேவை, நம்முடைய குறிக்கோள் என்ன? கல்லெல்லாம் சிவம் தான், மலையே சிவம் தான். ஆனா சிலையாக வடிக்கும் பொழுது
தேவையில்லாத கல்லை நீக்கினா தான் சிலை கிடைக்கும். மலையா வணங்கும் பொழுது நம்ம கல்லை நீக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சிலையா வணங்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தேவையற்றதை நம்ம கல்லை நீக்கினா தான் சிலை என்ற உருவம் ஆகிய கல் நமக்கு கிடைக்கும். இல்ல நாங்க திருவண்ணாமலைக்கு போனா அப்படியே தான் கும்பிடுறோம். அப்ப லிங்கத்தை அப்படியே கல்லாவே வச்சு கும்பிடுவோமே, அது பொருத்தம் இல்லை. ஒன்று மலையை மலையாக வணங்கு, சிலையாக வணங்கணும்னு முடிவு பண்ணினா தேவையற்ற கல் பகுதிகளை நீக்கினா தான் சிலை கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரிதான் எல்லாமே. அந்த செப்பு குழம்பு அதுல தேவையற்றதை நீக்கினதுக்கு அப்புறம் தான் அழகான நடராஜரை நம்மளால பார்க்க முடியும். செப்பு குழம்புல இருக்கிற அத்தனையுமே நடராஜர் தானே, நீக்காம விட முடியுமா? அது மாதிரிதான் கலை என்பது ஒரு உயிராக இருந்தாலும் நம்முடைய குறிக்கோள் விவசாயத்திற்கு அது கேடு, நீக்கணும். அதனால பொய்மையாம் களையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி, பொறுமை, பொறை உடைமைன்னு சொல்லுவாங்க. பொறுமை உடைமை, வெயிட் பண்ணணும். குரங்கு கிட்ட விதையை கொடுத்தாங்க, இதை நீ விளைவிச்சிடணும் அப்படின்னு. சரின்னு போயிடுச்சா. ஒரு மாசம் கழிச்சு பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே முளைக்கல. ஏன்னா தினமும் தோண்டி தோண்டி முளைச்சிருச்சான்னு பார்த்துச்சான். முடிஞ்சு போச்சா, போட்டு மூடிடுச்சு. மறுநாள் தோண்டுது, பறக்க 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 தோண்டி எடுத்து பார்க்குது, முளைக்கிறது. திருப்பி போட்டு போயிடுச்சு. மறுநாள் தோண்டி பார்க்குது. அப்ப குரங்கு கையில கிடைச்ச விதை முளைக்காது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் பொறுத்து இருக்க வேண்டும். முப்போகம்னு சொல்லுவாங்க. 3 மாதம், 6 மாத கால நெல்லு, 3 மாத கால நெல்லு, உளுந்துக்கு இவ்வளவு காலம், அது இது நெல்லுக்கு இவ்வளவு காலம், இந்த நெல்லுக்கு இந்த ரகத்துக்கு இவ்வளவு காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கிறது. அதை சொல்றாரு பாருங்க. பொறையனும் நீரை பாய்ச்சி அப்படிங்கிற ஒரு நீரை கொடுத்து, பொறுமைங்கிற நீரை கொடுத்து தம்மையும் நோக்கி கண்டு அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணும். வயலும் செய்யற வேலையும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. உடையவர் பாராத வேலை ஒரு முடம் கட்டை. பழமொழி. உடையவர் பாராத வேலை ஒரு முடம் கட்டை அப்படின்னு. புரியுதா? முதலாளி களத்துல நின்னா வேலை நடக்கும். முதலாளி களத்தை விட்டு நடந்தா வேலை நீக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாளி களத்துல நின்னான்னா வேலை நடந்துகிட்டே இருக்கும். அவன் களத்தை விட்டு நடந்தால் வேலை நின்றுடும். அதுபோல தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலையிட்டு ஒழுக்கம்ன்ற வேலையை போட்டுக்கோன்ற செம்மையுள் நிற்பராகி இந்த தகுதியோடு விவசாயத்தை பண்ணாங்கன்னா சிவகதி விளையும். நன்றி. என்ன விளைச்சல் கிடைக்கும்? சிவகதிங்கிற விளைச்சல் உனக்கு கிடைக்கும். அருமையான பாட்டு. அடுத்தது எம்பிரான் என்றதே கொண்டு எனக்கு தலைவன் எம்பிரான். சரியா? அதான் எம்பிரான் என்று அவனையே நான் நினைத்து கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று இங்கு எம்பிரான் ஆட்ட ஆடி அவன்தான் ஆட்டுகிறான், நான் ஆடுகிறேன். என்னுள்ளே ஒளி தருவேனை, எனக்கு உள்ளுக்குள்ளாகவே திரிந்து, ஒளிதல் தான் திரிதல் அர்த்தம். ஒளி தருவேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கறக்கும் என்றார். பெருமான் என்ன பண்றாரு? எனக்குள் அவன் அவனுக்குள் என்னை மறைத்து விடுகிறான். கருத்தல் என்னது? மறைத்தல் என்று. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எனக்குள்ள அவன் அவனுக்குள்ள என்ன கரைச்சிட்டான். இந்த ஒட்டகம் கூடாரத்துல பூந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல ஒட்டகம் என்ன பண்ணுச்சா, எனக்கு ரொம்ப குளிருது, உங்க கூடாரத்துக்குள்ள தலையை மட்டும் விட்டுக்குவான்னு கேட்டுச்சான். இந்த கதை எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். சரி போனா போகுது அப்படின்னு விட்டாங்கன்னா தலையை மட்டும் வச்சுதான். முதுகெல்லாம் குளிருது, முதுகு வரையும் விட்டுக்கிறேன்னு. சரி விட்டுக்கொண்டுட்டாங்க. முதுகு வரையும் வந்துச்சா. எனக்கு வால் குளிருது, வால் வரையும் உள்ள வந்துடுறேன். சரி வந்துச்சு. ஒட்டகம் உள்ள வந்துச்சு, மற்றவங்களாம் வெளியே போயிட்டாங்க. கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் மட்டும் நல்லா ஜம்முன்னு வந்துச்சான். இப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாரு. அதுபோல இங்கே ஒரு பழமொழி உண்டு. இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குவான். அப்படின்னா என்ன பொருள்? என்ன பொருள் சொல்லுங்க. இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குவான். என்ன பொருள்? என்ன பொருள்? நம்மள்ட்ட பறிச்சுக்குவோம். இப்படிதான் நமக்கு பொருள் சொல்லியிருக்காரு. பெருமானுக்கு நம்முடைய உடம்பில் உயிரில் இடத்தை கொடுத்தால் நம்முடைய மடமையாகிய அறியாமையை புடுங்கி விடுவார். வாரியார் சுவாமி சொன்ன விளக்கம். இடத்தை அவனுக்கு கொடுத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற மடத்தை அவன் புடுங்கிக் கொள்வான். நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்கிடுவான், இருக்கிறவனா பறிச்சுக்குவான். இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சொல்லி கொடுத்த எந்த வாத்தியாரும் வாத்தியாரம் இல்லை. அவன் அறிவுக்கு எட்ட அளவு தானே சொல்லிக் கொடுப்பான்.
நம்ம வாரியார் சாமிகள் மாதிரி இருக்கிற மிகப்பெரிய மகான்கிட்ட கேட்கணும். எவ்வளவு அழகா சொன்னார். உலகம் பலவிதம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். உலகம் பலவிதம் அப்படின்னா என்ன? உலகம் பலவிதமா? மாமரத்தில் தேங்காவா காய்க்குது, தென்னை மரத்தில் நெல்லா முளைக்கும். அப்ப உலகம் ஒரு விதம் தான். எது எங்கு விளைகிறதோ அது அங்கதான் விளையும். உலகம் பலவிதம் இல்லை, உலகம் ஒரே விதம் தான். அதனுடைய வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு. அதனால உலகம் ஒரு விதம், பலவிதம் தான் கிடையாது. அதுக்கு பொருள் பிரிக்கிறார். உலகு அம்பல விதம். உலகு அம்பலமாகிய நடராஜ பெருமானுடைய ஆட்டத்தின்படி இயங்குகிறது. உலகு அம்பல விதம் சேர்ந்து வரும்போது உலகம் பலவிதம். இந்த மாதிரி பழமொழியை பார்க்கறதுக்கு வாரியார் சாமியை தவிர வேற யாரால முடியும்? எத்தனை பேர் இதெல்லாம் கேட்டிருக்கோம், எத்தனை பேர் இதெல்லாம் ரசிச்சிருக்கிறோம். உலகு அம்பல விதம். அது மாதிரி இடத்தை கொடுத்தால் மடத்தை புடுங்குவான் என்பது நம்மிடம் அவனுக்கு இடத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் பெருமானை சொல்றான் இல்லையா? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா பாட்டு? அப்படி இடமாக வைத்தால் நம்ம இருக்கிற மடமை என்கின்ற அறியாமையை அவன் எடுத்துக் கொள்வான். இப்ப பாருங்க, எம்பிரான் என்னை பின்னை தன்னுளே கறக்கும் என்றால் எம்பிரான் எண்ணின் அல்லால் என் செய்கேன் ஏழையேனே. என்னை அவங்க இனிமேல் எனக்கு என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உனக்கு. ஏழை என்ன? காசு பணத்துல ஏழைன்னு அர்த்தம் இல்லை, அறிவால் ஏழைன்னு சொல்ற. இங்க சொல்ற ஏழை என்பது எதால? அறிவால் நான் ஏழையனாக இருக்கிறேன் என்று சொல்றார். அடுத்து பாருங்க, செம்மையான பாட்டு. காயம் என்ற சொல்லுக்கு ஆகு பெயராக உடம்பில் படுவதால் இந்த உடம்புல படுற புண்ணுக்கு காயம் இருக்கு. ஆனா காயம்னா என்ன அர்த்தம்? உடம்பு, புண்ணுன்னு அர்த்தம் இல்ல. காயம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? உடம்பு என்று. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்ப காயம் என்பது உடம்பை குறிக்கும். உடம்பில் படுவதால் அதற்கு அந்த புண்ணுக்கு என்னன்னு சொல்றோம்? காயப்பட்டுச்சுன்னு சொல்றோம். காயத்துக்கு காயம்னு பேர் இல்லை, புண்ணு என்பதுதான் பேர். இப்ப பாட்டு பாருங்க புரியும். காயமே கோயிலாக. கோவில் சொல்லக்கூடாது, கோயில் தான் சரியான சொல். அதான் அப்பர் பெருமான் பயன்படுத்துற. தேவாரத்தில் எல்லா இடத்துலையும் கோயில் தான். திருக்கோயில் இல்லாத திருவில்லூரும் அப்படின்ற பாட்டிலையும் திருக்கோயில் தான் சொல்றார். கோயில் என்பதுதான் இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும். தொல்காப்பியம் நூற்பா உணர்ச்சி விதி. இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும். கோ கூட்டல் இல் கோயில் அப்படின்னு. அது வில்னு வரவே வராது. புரியுதா? இப்ப பாருங்க, காயமே கோயிலாக. கடிமனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடிக்கிற மனம் இல்ல, விரைந்துன்ற பொருள். கடியம் கிளவி விரைவு என்ற பொருள் வரும். விரைவாக பெருமானுடைய திருவடிக்கு இந்த மனதை நாம என்ன பண்ணிடணும்? மாற்றிடணும். இல்லைன்னா அது என்ன பண்ணும்? யோசிக்கும். என்ன பண்ணுவது? யோசிக்கும். பண்ணலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா அப்படின்ற இந்த குழப்பம் அந்த மனசுக்கு வரும். ஏன்னா முதல் பாட்டு மருளவா மனம்னு சொன்னார். மனசு என்னன்னு சொன்னாரு? மயக்கத்தை தருகின்ற மனம். அதனால விரைவாக பெருமானுக்கு இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டா உடனே கிளம்பிடணும். கொஞ்சம் லேட் பண்ணினா நம்முடைய வினை பையன் சொந்தக்காரமா வந்து நிற்கும், வராத வந்து நிற்பான். அது வரையும் அவனை நம்ம ஜென்மாந்திரத்துல பார்த்துருக்க மாட்டோம், அன்னைக்குன்னு பார்த்து வந்து நிற்பான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தாமதிச்சா வந்து நின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு அன்னைக்கு. அது ஒண்ணும் இல்லை, நாம செய்த வினை. வினை போகவே ஒரு தேகம் கண்டாயினார். நம்ம செய்த வினையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தேகத்தை கொடுத்தது மாதிரி நமக்கு வினை அனுபவிக்கிறதுக்கு சொந்தக்கார நண்பர்கள் உறவுக்காரவங்க எல்லாரையும் வச்சிருக்கிறோம். கரெக்டா அந்த நேரத்தில் அனுப்பிடுவோம் நம்ம வினையை நம்ம அனுபவிக்கிறது. அந்த வினையிலிருந்து தப்பிச்சுக்கிறது தான் திருமுறை வைப்பலாம். வினையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு தான் திருக்கோவில் வழிபாடலாம். வினையிலிருந்து தப்பிச்சுக்கிறது தான் உழவார பணியலாம். ஆனா நாம என்ன பண்றோம்? இதுக்காக அதை விட்டுருவோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை விட்டு விடுகிறோம். சரி, ரொம்ப அழகா சொல்லிட்டு வர. வாய்மையே தூய்மையாக. வாயினால் சொல்லக்கூடிய உண்மைக்கு பேர் வாய்மையின் பேர். அது தூய்மையா இருக்கும். அடுத்தவர்களை காயப்படுத்துவதாக, அடுத்தவர்களை அடுத்து கெடுப்பதாக, அடுத்தவர்களுடைய சொத்தை பறிப்பதாக, சுகத்தை பறிப்பதாக, அவங்களுடைய அந்த மிக முக்கியமான சில பேர் சொல்ற பொய், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொய் சாட்சி சொல்றவங்களா இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அளவுல ஒருத்தருடைய குடும்பத்தையே காலி பண்ணுவோம். கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்லிட்டு வந்துடுவோம். கிடைக்கிற சில ஆயிரங்கள் இருக்கா, ஒரு பெரிய குடும்பத்திலேயே
மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி. அதனால சொல்றாரு, வாய்மை எப்படி இருக்கணும்? தூய்மையாக. பிரச்சனை வரும் தெரிஞ்சும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிடுங்க. உண்மை ஒரே முறை சொல்லிட்டோம்னா வாழ்க்கையில கடைசி வரையும் நம்ம அதை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. உண்மை அதை காப்பாற்றும், பொய்யை நாம காப்பாற்றணும். ஞாபகம் வச்சுட்டு சொல்லணும். ஒவ்வொரு முறையும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டம். உண்மை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது உண்மை. பொய்ய சொன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. ஏங்க வரதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால வர முடியாது சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையும் இல்லை. பேருந்து கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, ட்ரெயின் காலதாமதம், இப்படி போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை நம்ம பேருந்து சொன்னோமா ட்ரெயின் சொன்னோமான்னு மறந்துடும். ஆனா கேட்டவங்க வந்து புத்திசாலியா இருந்தாலும் வச்சுக்கோங்க, நீ ட்ரெயின்ல வந்ததுல சொன்ன பஸ்ஸு லேட்டுன்னு சொல்ற, பஸ் சொன்னாங்கய்யா, புரியுது உங்களுக்கு. ஆனா நம்ம எந்திரிச்சது லேட்டுன்றது மறக்கவே மறக்காது நமக்கு, எப்பயுமே அப்படி சொல்லிடுங்க. புரியுதா? அதான் இதான் சொல்றாரு, வாய்மையே தூய்மையாக. மனமணி, அதான் மனோன்மணின்னு பேர். அதான் மனமணி தான் என்னன்றது மனோன்மணி. சுவாமிக்கு ஒரு பேர் என்னது? மனோன்மணின்னு பேர். திருமந்திரத்தில் வரக்கூடிய சொல்லு மனோன்மணின்னு பேர். மனமணி என்னென்ன வரும்? மனோன்மணின்னு வரும், நெடிலா வரும். மனமணி லிங்கமாக, நம்முடைய மனசுக்குள்ள லிங்கம் இருக்கிறது, பெருமாள் இருக்கிறது. அதனாலதான் வீர சைவர்கள் அந்த நெஞ்சிலேயே அந்த பெருமானை வந்து ஆத்மநாதன் என்ன பண்ணிருப்பாங்க, வெள்ளி பெட்டகத்துல. வாரியார் சாமி எல்லாம் பார்த்திருப்பீங்க. வாரியார் சாமி முருக பக்தர், திருமுருகை கிருபானந்த வாரியார் செய்தது சிவபூஜை. இன்னும் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, வாரியார் சாமியாச்சு பரவாயில்ல, சைவத்துல இருந்துட்டு முருக பக்தரா இருந்துட்டு சிவபூஜை செய்தார், கௌமாரம் மறந்தாலும். ஆனால் சத்குரு தியாகராஜர்னு சொல்றேன், 1000 பாடல்களுக்கு மேல பாடியவர், அதுல 900க்கு மேல ராமனை பாடியவர். ராமநாமம் தானே, ஆனா அவர் பண்ணது சிவபூஜை. யாருக்கா தெரியுமா? அவருடைய சமாதியில சிவலிங்கம் தான் வச்சிருப்பாங்க. தியாகராஜர் சமாதிக்கு போய் திருநீர் தான் கொடுப்பாங்க, குங்குமம் கிடையாது. சத்குரு தியாகராஜர் சமாதி இருக்குல்ல, சங்கீத மும்மூர்த்திகள்ல மூத்தவர், அவருக்கு சமாதியில் என்ன கொடுப்பாங்க? திருநீர் தான் கொடுப்பாங்க. சிவலிங்கம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது, ஸ்படிகலிங்கம் வச்சிருப்பாங்க, அதுக்கு தான் அபிஷேகம். ஏன்னா அவர் பண்ணது என்னது? சிவலிங்கம். அவர் பேர் தியாகராஜர். திருவாரூர்ல பிறந்தனால அவருக்கு என்னன்னு வச்சாங்க பேரு? தியாகராஜர். குடும்பம் சிவ குடும்பம். அவருக்கு ராமன் மேல பிரியும், அவ்வளவுதான். உபாசனா மூர்த்தி என்பது வேறு, ஆத்மார்த்த மூர்த்தி என்பது வேறு. அப்ப மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா. நேயம்னா அன்பு, அதுதான் பெருமானுக்கு நெய்யும் பாலுமாக நாம் சாற்றுகிற அபிடேகம். இது ஒரு உருவகம். நேயமே நெய்யும் பாலா. நிறைய நீர், நிறைவு என்ற நீரை அமைய ஆட்டினால், ஒரு பூசனை ஆட்டினால் அவன் போற்ற அவி காட்டினோமே. எல்லோரும் போற்றுமாறு அந்த மன நிம்மதி, அந்த மன சாந்தி இருக்கு, அதுதான் பெருமானுக்கு நைவேத்தியம். அவினா நைவேத்தியம், அவினா உணவு, அவி உணவுன்னு சொல்லுவாங்க. போற்ற அவி காட்டினோமே, அது நம்முடைய போற்றி செய்யுமாறு அவனுக்கு தமிழில் போற்றி வழிபாடு செய்து அவியை அவனுக்கு காட்டினோமே என்று அழகா அதை பூசணையாக சொல்கிறார். அடுத்தது வஞ்சக புலையனேனை. இதை சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்றாரு? பல பேர் செய்யற வேலை. காலையில 6 to 8 பூஜை, 6 to 8 வழிபாடு, 6 to 8 அற்புதமான சகசரநாம அர்ச்சனை எல்லாம். 8ல இருந்து இரவு 8 வரையும் அக்கிரமம். நீங்க திரைப்படத்துல சீரியல்ல வர வில்லன் பாருங்க, அழகா திருநீர் வச்சிருப்பாங்க, அழகா திருநீர் வச்சுட்டு வருவாங்க. அதை பார்த்து எவனுமே கேள்வி பண்றது. அதனாலதான் திருநீரை பத்தி ஒருத்தன் தெளிவா வந்து பொது மேடையில பேசுறான். ஏன் இந்த மாதிரி திருநீர் வச்சுட்டு வில்லத்தனம் பண்றோம்னு நம்ம கேட்கல, ரசிச்சு நம்ம வீட்டுல பாக்குறோம், ரசிச்சு பாக்குறோம். திருநீர் உண்மையிலே மந்திரமாவது நீருன்னு பேசுற பாடுற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் அவனை நம்ம தொலைக்காட்சி வழியா வீட்டுக்குள்ள விடுவோமா? அப்புறம் எனக்கு திருநீர் செய்ய மாட்டேங்குது, சைவம் செய்ய மாட்டேங்குது, திருமுறை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்றதுல வெட்கப்படணும். அப்படிப்பட்ட சீரியல் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா, அந்த திரைப்படம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா, நீ திருநீரை மதிக்கலன்னு போடும். திருநீர் பூசுற நீ, திருநீர் பூசிக்கிட்டு ஒருத்தன் வஞ்சகம் பேசுறான், வில்லி வரா, வில்லன் வரா, திருநீர் பூசிக்கிட்டு அந்த படத்தையும் அந்த தொடரையும் வீட்டுக்குள்ள வரவழைச்சுன்னா, அப்ப நீ யாரு? நீ யாரு சொல்லு? வேற எந்த சமயத்திலேயாவது சைவத்தை வைணவத்தை போல இந்த மாதிரி அடையாளம், குறிகளும் அடையாளத்தையும் கேள்வி பண்ணிட்டு ஒருத்தங்க இருந்துட முடியுமா? பேச முடியுமா நம்மளால? ஆனால் வெகுஜன சைவர்களும், இன்னும் சொல்ல போனால் மடாதிபதிகளும் கூட அமைதியா இருக்கிறாங்க.
எதானே இந்த இதான் சொல்றாரு, இதுதான் சொல்றாரு. இப்ப நம்ம சும்மா பேருக்கு சொல்லணும் வஞ்சகப்பு. நான் ஏன் வந்து படப்படியா திருநீர் 16 போட்டு போய் நின்னா நமக்கு சைவம், உத்தராட்சி தள்ளி போட்டுட்டு சிவசிவா ஆரூரா தியாகேசன் கத்தனா சைவம் நினைச்சிட்டு இருக்கணும். இதுவா செய்வோம், இதுவா செய்வோம். நம்ம கைலாயவாதியம் தம்னா அடிச்சா போதும், சிவபெருமான் வந்துடுவார். நல்ல நடுவில் ஒரு அருமையான டான்ஸை போட்டுடலாம், போதும், சைவம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் சிவபெருமான் பார்த்து கண்டுக்க மாட்டோம். நம்ம ஆளு நல்லா டான்ஸ் போடுறான் அப்படின்னு விட்டுருவாரு. அப்படின்னு தானே நினைக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கணும், வாழ்ந்து காட்டும். அதுக்கு பேர் தான் சான்றோர்னு பேர். இன்னொருத்தவங்க அதை பாரு அப்படின்னு சான்று காட்டுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் தானே சான்றோர்னு பேர். ஒரு நாள் செஞ்சுட்டு மீதி நாள் அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு பேர் சான்றாண்மை அல்ல. அதனால சீரியல் பார்க்கக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள் தயவு செய்து சைவர்கள் என்று வெளியில சொல்லாதீங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுங்க, புரியுதா? நான் சைவம், நான் சைவம், நான் வந்து திருமுறை வழிபாடு செய்யறேன். சிவபூசை பண்ற வீட்டுல ஒரு சீரியல் ஓடிச்சுன்னா அந்த சிவபூஜை பலன் தராது. நடராஜன் சொல்றேன். வஞ்சக புலையன், ஏமா நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம ஒரு சீரியல் காட்டுங்க, நான் பாக்குறேன். இன்னிலிருந்து லீவ் போட்டு பாக்குறேன். ஒரு நிமிஷம். நான் செய்யாதவங்கள எப்பயுமே குறை சொல்றது இல்லை, பாக்குறவங்கள சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நான் உத்தமன்னு சொல்லாது. அப்படி இருக்கிறது தான் இயல்பு. நான் சொல்லுவது எல்லாமே யாருக்கு? இப்ப அப்பர் பெருமான் சொல்லுவது அப்பர் பெருமானுக்கா? யாருக்கு சொல்றாரு அவரு? அப்படி வாழாதவர்களுக்கு சொல்றாரு. நான் பார்க்கிறவர்களை சொல்றேன். பார்க்காதவங்களை பத்தி நமக்கு பேச்சே கிடையாது. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. வசிச்சுட்டு இருக்காங்க, உயிரோடு இருக்கிறாங்க. வாழுவது என்பது உணர்வோடு இருப்பது, வசிப்பது என்பது உயிரோடு இருப்பது. நம்ம உயிரோடு இருக்கிறோமா உணர்வோடு இருக்கிறோமா நீங்க முடியும். புரியுதா? எந்த வீட்டுல சீரியல் ஓடுதோ அந்த வீட்டுல லட்சுமி தங்காது, வறுமை தலைவிச்சு ஆடும், ஊர்ல இருக்கிற அத்தனை பீடையும் நிறைந்து பெரும் காடாகும். ஏன்? அதுல சொல்லப்படுகிற நெகட்டிவ் எதிர்மறை சொற்கள் நம்ம வீட்டுல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. மிக கொடூரமான ஒரு செயல். அதான் சொன்ன, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா முதல் வேலை சீரியல் நடிகைகள் டைரக்டரை அரெஸ்ட் பண்ணி வாழ்நாள் சிறைவாசம். அடுத்தது பார்க்கிறவங்களுக்கு 10 ஆண்டு சரி. ஏன்? நான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு சாமி வர வைக்கலன்னு புரியுதா? புரிஞ்சு வச்சா அவ்வளவு. அதனால உங்க மேல சாமி கருணையா இருக்காரு. என்னை மாதிரி அவங்க அந்த உட்கார வைக்காம தேவார பாட வச்சு கொஞ்சம் மென்மைப்படுத்தியிருக்காரு. இல்லைன்னா யாரையாவது அடிச்சு போட்டு நான் ஜெயில நமக்கு இருக்கிற கோபத்துக்கும் நமக்கு இருக்கிற வெறி என்னன்னா அவ்வளவு சீரழிக்குது. நம்மளை நாமளே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். சரி, வஞ்சக புலையன் தெளிவா சொல்றேன். இதுக்கு மாறா எதையுமே சொல்லலைங்க. இந்த புலன்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன பண்றோம்? பேசுறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ங்கிறது மாதிரி திருநீரை பூசிக்கொண்டு சீரியலை பார்க்கிறோம். திருநீரை பூசி இப்படி பேசுபவர்களை நாம் ஆதரித்து ஓட்டு போடுறோம். யார் ஜெயிக்க வைக்கிறா? யார் ஜெயிக்க வைக்கிறா? நாம தான் ஜெயிக்க வைக்கிறோம். அப்ப வெக்கப்பட வேண்டியது நாம். வஞ்சக புலையனேனை வழி அற தொண்டில் பூட்டி, அப்படிப்பட்ட என்ன வழி தப்பி போன பிடிச்சி சிண்ட பிடிச்சி எடுத்துட்டு வந்து தொண்டுக்குள்ள பூட்டினாராம். அஞ்சல் என்று ஆண்டு கொண்டாய், பயப்படாத நான் இருக்கிறேன், அஞ்சேல் என்று அருள் செய்வார். என்ன பண்ணாரு? கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்டா, இருவா இங்கவா அப்படின்னு சிண்ட பிடிச்சிட்டு வந்து தொண்டுல சேர்த்து விட்டேன். அஞ்சல் என்று ஆண்டு கொண்டாய், அதுவும் நின் பெருமை என்று, அது உன்னுடைய பெருமை சாமி. நெஞ்சகம் கணிய மாட்டேன். அப்படி இருந்தும் நான் என்னுடைய நெஞ்சு கணிய மாட்டேங்குது, உன்னை என் மனசுக்குள்ள வைக்க மாட்டேங்கிறேன். கோவில்ல உட்காந்துக்கிட்டே தப்பு பண்றான்ல அவனை சொல்றாரு. பெருமான் கொண்டு வந்து தொண்டுல போட்டா கூட அங்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நெஞ்சகம் கணியல, உன்னை என்னுடைய மனசுல வைக்காம இருக்கிறேன். நஞ்சிடம் கொண்ட கண்டா என்னென்ன நன்மைதான், என்னை பிடிச்சி இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்கனால உனக்கு என்ன சாமி நன்மை? ஏன் உனக்கு என் மேல இவ்வளவு அன்பு? இவ்வளவு மோசமான ஆளை கொண்டு வந்து இதுல வச்சிருக்கிறீங்க, உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறேன். இவ்வளவு அழகான பாட்டு. நாயினும் கடைப்பட்டேன். திரும்ப திரும்ப நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நாயை வந்து எந்த விதத்திலும் நம்முடைய அருளாளர்கள் குறைச்சி மதிப்பிடாது. அந்த குணம் ஒரு குணம் இருக்கு, வேற எந்த மிருகத்திடமும் இல்லாத குணம். தான் உண்டு கக்கியதை மீண்டும் உண்ணக்கூடிய ஒரு குணம்.
அது மாதிரி தவறு என்று பல பேர் பல நாள் சொல்லியும் அந்த தவறை செய்து நாமளே அனுபவப்பட்டு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த தவறை வேற ஒரு சூழ்நிலையை செய்யறோம் பார்த்தீங்களா? அந்த குணத்துக்கு நாய் குணம். அந்த குணத்தை திட்டுற நாய் என்ற எந்த உயிரினத்தையும், பன்றியை கூட அம்மையப்பரா பார்த்த சமூகம் சைவம், மறந்துடக்கூடாது. பன்றி கால்வாயில் வாழக்கூடியதுதான், அழுக்கான பகுதி. ஆனா அதை கூட அம்மையப்பரா பார்த்த சமூகம். நாயை கேவலமா பேசுன்னு எங்கேயுமே பேசக்கூடாது. எந்த உயிரினத்தையும் அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அத்தனைக்கும் அம்மையப்பறாம அவனுடைய படைப்பு எல்லாமே ஜீவராசிகள், எதையுமே அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அதனால நாயினும் கிடைப்பட்ட நாயினுடைய குணம் இது எங்கேயும் யாரும் எழுதலைங்க. ஏன் எனக்குள்ளே எழுந்த கேள்வி இந்த பதிலை உங்களுக்கு சொல்லுது. நாய் கக்கியதை உண்ணக்கூடிய குணம். மீண்டும் அதை நம்ம வேண்டாம்னு கக்கிருச்சு இல்ல, அதை போய் உண்ணுமா? ஏதாவது ஒரு மிருகம் உண்ணுமா? ஆனா நாய் மீண்டும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு கேவலமான குணம் அதுக்கு உண்டு. அதனாலதான் மணிவாசகர் அத்தனை இடத்துல தன்னை நாயினும் கடையே நாயின் அதே வார்த்தையை சொல்றார். நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டிய ஆண்ட. உங்களுக்கு புரியும். 1000 அரவமார்த்த அமுதன். 1000 யாரு? ஆதிசேஷனே உன்னை தாங்கணும்னு ஆசைப்படுற அந்த அவனையே நீ அரவமாக அர்த்த அமுதனை. அமுதமுத்து நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலாவினாய். நிலாவி நிற்க நீயும் என்கிட்ட இருந்த. நோயவை சாரும் என்றால் என்னுடைய உயிருக்கு ஏதாவது நோய், உடல் நோயை சொல்லல, நோய் ஏதாவது வந்துச்சுன்னா நீ பார்த்துக்க. ஏன்? உன்னைய கொண்டு வந்து எனக்குள்ள நீ வச்சுக்கிட்ட, அப்ப நீ தான் என்னைய பார்த்துக்கணும். ரொம்ப அழகா சொல்லுவார் முதல் பாட்டிலேயே, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் அண்ணன் நடையார் அதிகைக்கடில வீரட்டான துறை. அப்ப தன்னை அடைந்தவருடைய வினையை தீர்ப்பது தலைவனுடைய கடமை. அதே மாதிரி சொல்றார், வில்லத்தான் ஒன்று மாட்டேன். பெருமாண்டத்தில் விழுதல் என்றால் தனியா பிரிந்து போகிறது. அப்படி நான் இருக்கிற ஒன்ற மாட்டேன், உங்களோட ஒன்றாமலே இருக்கிற. வில்லுதல்னா என்னது? பிரிந்து போகுது. தோசை ஒரு வில்லல் கொடுங்க. வில்லல் இது ஒரு சமூக குழு குறி இல்லையா? வில்லல்னு சொல்ற வார்த்தை இந்த இல்லையா? தரதா? சரி. அப்ப அந்த வில்லல் என்பது ஒரு அதிலிருந்து ஒன்று பிரிந்து வருது. அது மாதிரி நான் பிரிந்து வருகிறேன். ஒன்றை விடல என்ன? அதான் சொன்னார், ஒன்றல் ஒட்டார்ந்த. தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம். உள்ளம் ஒன்னதான் ஆதரிக்குது. ஆனா மாய தாயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார். என்ன ஒண்ணு கூட ஒட்டவே விட மாட்டேங்கிறான், பிரிச்சு விட்டுறான். கோவிலுக்கு போனோடனே சக்கர பொங்கல் வாசனை தான் எனக்கு தெரியுது சாமி, என்ன பண்றது? பட்டுப்புடவை தான் கண்ணில் படுது சாமி, என்ன பண்றது? இல்லையா? பக்கத்துல பேசுற அந்த உரையாடல் தான் என் காதல விழுது, என்ன பண்றது? அப்ப என்ன ஒன்றை விடாம 5 பேர் பாடாப்படுத்துறான்னு சொல்றாரு. அதை சொல்றாரு, இறைவனை விருப்பெனும் வேட்கையாலே அந்த வள்ளல் இருக்கான் பாருங்க, அவன் தேனை அள்ளி தருகிறான். சிவானந்த தேன் தருகிற வள்ளல். வள்ளல் தேன் போல நம்மை வாய்மடுத்து உண்டிடாம அப்படியே உன்னை அள்ளி குடிச்சிடணும்னு ஆசைப்படுறேன். சிவபெருமான் சிவானந்த தேன் இல்லையா? அப்படி வள்ளத்தேனை தேன் போல நுண்ணை வாய் மடுத்து உண்டிடாமே. உன் வாயில் அப்படியே சாட்சிக்கணும்னு தோணுது. உள்ளத்தே நிற்றி ஏனும், நீ உள்ளத்துல இருக்கிற உயிர்ப்புள்ளே வருதியேன். உயிர்ப்புள்ள வந்தாலும் கள்ளத்தே நிற்றியம். நான் என்ன பண்றேன்? கள்ளத்துல நிற்கிறேன். எங்கனும் காணுமாறே. நான் கள்ளத்துல இருக்கிறேன், என் மனசுக்குள்ள கள்ளம் இருக்கு. நான் என்ன பண்றது? உன்னை எப்படி பார்க்க போறேன்? நீ உள்ளதான் இருக்கிறேன்னு தெரியுது, ஆனா உன்னை பார்க்க முடியும். ஏன்? எனக்குள் கள்ளம். ஆசை வன் பாசம் எய்தி. நான் எப்படி வீணாயிட்டேன்? ஆசைப்பட்டு வீணா போனேன். வன் பாசம். ஒரு பேனா கொஞ்சம் கொடுத்து அழுது மாதிரி இருக்கும். உலகத்தில் அதுதான் கடைசி பேனாவா? அந்த பேனா இருந்தால் தான் உங்களுக்கு எழுத்து வருமா? போச்சா, ரைட், முடிஞ்சிச்சு. அந்த பேனா நம்மிடம் இவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று விதி முடிஞ்சிச்சு. அந்த பேனா நம்ம விட்டு வைக்க வேண்டும். அடுத்தது புது பேனா, இல்ல வேற பேனா, இல்ல பேனா வேணாம், போதும், இன்னையோட முடிஞ்சுதான், போதும், வேற ஒரு பகுதியில பெருமாள் நம்மளை ஆட்சிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து கொண்டு போகணும். வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அது பெருமானுடைய செயல். ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சுன்னா வருத்தப்பட்டு, அதான் நம்மளுடைய கடைசி ட்ரெஸ்ஸா, இதுக்கப்புறம் நம்ம தூக்கி வரலாம் கிடையாது. ஆனா ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சுன்னா அப்படி வருத்தப்பட்டு. ஆனால் இங்க ரொம்ப அழகா சொல்ற, ஆசை வன் பாசம் மீதி அங்குற்றேன் இங்குற்றேன். அங்க போறேன் இங்க போறேன், அளவாயிரம் பஃபேல 80
ஐட்டத்தை வச்சிருப்பான். எதை தீங்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. 4-5 விட்டுட்டோமே மனசு படபடம் கடந்து துடிக்கும். புரியுதா? நமக்கு தேவையோ தேவையில்லை அள்ளி குமிச்சு வச்சு ஒரே தட்டுல இல்லையா, ஒரே தட்டுல ஒரே குண்டான்ல எல்லாம் இருந்தா அவனை நம்ம வேற ஒரு பேர்ல சொல்லுவோம். ஆனா நல்ல சொக்கா போட்டிருக்கான், அதனால சொல்ல முடியல. கார்ல வந்து BMW கார்ல வந்து இறங்குறான், அதனால நம்ம சொல்ல முடியல. அதான் உண்மை. இல்லைன்னா டக்குன்னு நம்ம சொல்லிடுவேன் ஒரே குண்டாக்குள்ள எல்லாம் இருந்துச்சுன்னா. அவனாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. நம்மளால குலோப் ஜாமுன் குருமாவையும் ஒன்னா வாங்குறான் பாருங்க. வா சாமி, அவனெல்லாம் அப்படியே அங்கிருந்தே பார்த்து வணங்கி போயிட்டு வந்தேன். அப்படியே கிட்டக்க வந்து அந்த பாடை மேல பட்டு நம்மளும் குலோப் ஜாமுன் குருமா உறிஞ்சி சாப்பிடுற பண்பாட்டுக்கு வந்துடும். இவ்வளவு அழகா சொல்றாரு, ஆசைவன் பாசம் எய்தி அங்குற்றேன் உங்குற்றேனா, இப்படி 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 அப்படின்னு போறேன். ஊசலாட்டுண்டு வாழா உணர்ந்து, ஊசல் போல என்ன பண்றேன், அலைஞ்சிட்டு இருக்கிறேன். வாழா நான் தனித்து இருக்கிறேன், ஒரு பிரோஜனம் இல்லாம இருக்க. உடந்து நான் முடிதல், இப்படி என்ன திரிய விடாம அலைய விடாம, தேசனே தேசமூர்த்தி, தேசன் தான் எனக்கு ஒளி உடையவன், தேசனே தேனார் முதே சொல்லுவார்களே, ஒளி உடைந்த பெருமானே மூர்த்தி திருமறை காடு மேய. திருமறை காட்டை ஏன் சொல்றாரு தெரியுமா? அதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. வேதாரண்யம் விளக்கடை, ஞான விளக்கு. இந்த இடத்துல சொல்றாரு, வேதாரண்யத்தில் எடுத்த விளக்கு ரொம்ப அழகு. திருவிடை முருதும் திரு அழகு, தெரு இல்ல திரு அழகு. வேதாரண்யம் விளக்கடகு. அந்த விளக்கை ஏற்றினாங்கன்னா அந்த அருட்ஜோதி நம்ம உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய சிவஜோதியாக வெளியும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு, புற வெளிப்பாடு தான் வெளியில விளக்கு ஏற்றுறது. அதனால திருமறை காடு. தேசன் ஒளி உடையவன், தேசமூர்த்தி திருமறை காடு மேய ஈசனே உன்றன் பாதம் ஏத்துமாறு அருள் எம்மான், உன்னுடைய திருவடியை வணங்குமாறு எனக்கு அருள் செய். நிறைவிலேன் 10,000 ரூபாய் கொடுத்து வச்சு சந்தோஷமா, 5,000 கொடுத்துருவான், சரி நன்றிங்க வணக்கம். போன வருஷம் 5,000 தெரிஞ்சாங்க, இந்த வருஷம் 10,000 தெரியும், சந்தோஷம் கொடுக்கணும். 15,000 கொடுத்துருக்கலாம். அவருடைய இதுக்கு அவர் கொடுக்கலாம், நமக்கெல்லாம் கொடுக்கல பரவாயில்ல. சொல்லணும்ல, நிறைவில்லேன் நேசம் இல்லேன். அன்பு இருந்தா அது மன்னிச்சு மன்னிச்சு அடுத்தடுத்து அவங்களோட பேச வைக்கும், அடுத்தடுத்து அவங்களோட பகை பாராட்ட வைக்காது. அன்பு அந்த நேரத்தில் கோபத்தை போடும், பஞ்சம் வச்சு ஒழிச்சிடறோம் சார் அப்படின்னு சீரியல் மாதிரி பேச வைக்காது. அழிச்சிடறோம், ஒழிச்சிடறோம், தொடச்சிடறோம், இப்படி பேச வைக்காது. அன்பு என்ன பண்ணும், அந்த கோபம் பட்டவன் அடுத்த நிமிடம் அந்த கோபம் மாறிய பிறகு அவர்கள் செய்த நல்லதை கொண்டாட வைக்கும். அதுதான் அன்பு. அந்த அன்பு இல்லாதனால நான் பகையை பாராட்டுகிறேன், நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன், ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு கொடூரமான விஷயம். அதை சொல்ற, நேசம் இல்லேன் நினைவில்லேன், எனக்கு நல்லது நினைவில்லாம போயிடுது. வினையின் பாசம் மறைவில், இதெல்லாம் எதெல்லாம் நடக்குது, கண்ணை மறைக்குது. வினை பாசம் நம்முடைய கண்ணை மறைக்குது. புறப்பட்டேறும் வகையனுக்கு அருள் என்பான். இப்படி இருக்கிற நான் எனக்கு அருளை செய்து சிறையிலேன் செய்வதில்லை. நான் என்ன இருக்கேன், இந்த 5 பேர் காவல் இருக்கக்கூடிய சிறையில வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன வெளியில கொண்டு வா, எனக்கு ஒரு அருமையான ஜாமீன் போட்டு நீ கையில் போட்டு வெளியில கொண்டு வா, எனக்கான ஜாமீன் நீ வாங்கி கொடு அப்படின்னு கேட்கிறேன். கொண்டு வா, வெளியில கொண்டு வா. சிறையிலேன் செய்வதென்னை, சிறையில் இருக்கிறேன். திருவடி பரவியத்த குறையிலேன் குற்றம் தீர. நான் சாதாரண ஆளு, என்ன குறையில்லாத என்னுடைய குற்றத்தை தீர்த்து என்னை நிறைவாக்கி என்னை உன் பக்கம் கொண்டு வா, உன் பாதத்துக்கு கொண்டு வா, கொன்றை சேர் சடையை நான் கடைசியா. சாமி இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு விடு சாமி, நாளைக்கு செய்யலாம். அந்த பயம் வந்துடுவோம். கருப்பு மாட்டுல பொதுவா வர மாட்டுல கரெக்டான நேரத்துக்கு வரோம். நம்ம கரெக்டா வர வண்டியில தாமதமாக வகுப்பு வரும். வண்டியை குறை சொல்லுவோம், வண்டி கரெக்டா வர வண்டி தான், ஆனா நாம தாமதமா வண்டி வகுப்பு வருவோம். ஆனா தாமதமா வர வண்டியில சரியா வராம பாருங்க, முன்னாடியே கிளம்பிடுவோம் உங்களுக்கு. அடுத்த வருஷம் போறதுக்கு இந்த வருஷமே கிளம்பிடுவோம் உங்களுக்கு. எரும மாட்டு மேல ஆள் ஏறி உட்காந்துட்டு ஜம்முன்னு ஜோரா வரா எரும மாட்டுல கிளம்பி. அந்த பையன் வந்துவான் சாமி, அவன் கொஞ்சம் கூட யாருக்கும் பார்க்க மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டான். அவன் எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட தர்மராஜன், நடுவிலா காலன். அவன் எதற்காகவும் பார்க்க மாட்டான், யாருக்காகவும். காலன் வந்து நடுக்கும் போது அறியவன், அந்த நேரத்துல உன்னை கூப்பிடணும்னு நினைப்பா, வாய் மியூட் ஆயிடும். என்ன ஆகும், முக்கியமா நம்ம போன் பேசணும், போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுறது மாதிரி திருப்பி சார்ஜ் போட்டு பேசுறதுக்குள்ள நமக்கு வர்றது வராம போடும். எவ்வளவு சொல்றாரு பாருங்க. அந்த நேரத்துல என் வாய் மியூட் ஆயிடுச்சுன்னா என்ன சாமி பண்றது, ஹேங் ஆயிடும், மியூட் எடுக்க முடியாம போயிடும். போன் ஹேங் ஆகி வா வா வான்னு அவனை கூப்பிட நினைச்சு வேகமா வருவான், அப்படின்னுவான். அப்புறம் இருக்க பிடிக்கல அவனுக்கு, அவனை பிடிக்கலன்னு சொல்றது. அவன் என்ன சொல்லுவான்,
அந்த நேரத்துல எனக்கு உனக்கு தெரியாம குருசாமி, நடுவிலா காலன் வந்து நணுகும் போது அறிய உண்ணா அடுவனை 5 பூதம் வா வா வா, நான் இதை எடுத்துக்கிறேன், நான் இதை எடுத்துக்கிறேன்னு இந்த பஞ்சபூதங்களும் என் உடம்பை எடுத்துக்கொள்வதற்கு தயாராயிடும். ஏன்னா பஞ்சபூதத்தினுடைய கூட்டு தான் இந்த உடம்பு. அடுதல்னா என்னது? எரித்தல். எரிச்ச உடனே அடுதல்னா சமைத்தல் தெரியுமா? அடுமனைன்னு பேர். அடுமனைனா சமைக்கிற இடம். அடுதல்னா என்னது? சமைத்தல்னு பேர். புரியுதா? மடைப்பள்ளி கோயில் இருக்கிறதுக்கு பேர் மடைப்பள்ளின்னு பேர். அதுக்கும் சமையல் கட்டாயம். இப்ப எப்படி நம்ம வீட்டுல சமைச்சா சாதம், வீட்டுல சமைக்கிறதுக்கு பேர் அடுமனை. கோவில்ல சமைச்சா அதுக்கு பேரு பிரசாதம். அந்த சமைக்கிற இடத்துக்கு மடைப்பள்ளி. இடம் சங்கதி சமையல் தான் நடக்குது. ஆனா இது அப்படி சொல்லக்கூடாது. அதை என்னன்னு சொல்றோம்? மடைப்பள்ளி. இதுல இங்க சமைக்கிறவங்களுக்கு சமையல்காரர்னு பேர். ஆனா அங்க சமைக்கிறவங்களுக்கு பேர் சொன்னா அவங்க கோச்சிக்கிறாங்க, மடையன்னு பேர். மடைப்பள்ளியில சமைக்கிறவங்களுக்கு பேர் என்னது? உண்மையிலேயே மடையன்னு பேரு. சொல்லி பாருங்க தைரியம். உண்மையிலேயே நீங்க பெரிய சூரி வீரியா இருக்கலாம். உங்க பக்கத்துல இருக்க கோவில்ல சமைக்கிற நல்ல அருமையா சமைச்சீங்க மடையரு, உங்க சமையல் போல் வேற எங்க வரும் மடையரு? நீங்க மடையன்னு கூட சொல்ல வேண்டாம், மடையர்னே சொல்லி பாருங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு பிரசாதத்துல அவர் என்ன வைப்பாருன்னு தெரியாது. புரியுதா? ஆனா உண்மையான சொல் நான் சொல்றேன். மடையன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சமையல்காரர் என்று பொருள். அதாவது கோவில்ல சமைக்கிறது மடையன் என்ற சொல். நாம அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். அடுவன 5 பூதம் அவை தமக்கு ஆற்றலாக. அதுலேருந்து நான் தப்பிக்க முடியாது. அடுவன பலவும் குற்றம். நான் பட்டு இருக்கிறதெல்லாம் செஞ்ச குற்றத்துக்காக படுகிறேன். பாங்கிலா மனிதர். கடைசி என்ன சொல்லிட்டு பாருங்க, என் வாழ்க்கைன்னு சொல்லல பாருங்க. இதுவரையும் தன்னை சொல்லிட்டே வந்தாரா, கடைசியா சொல்லுங்க இப்படியெல்லாம் மனுஷங்க கஷ்டப்படுறாங்க. அதாவது தன்னை சொல்ற மாதிரியே சொல்லிட்டு, புரியுதா? என்னுடைய குறை நான் சரியா நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுங்க அப்படின்னு கேட்கறதுல கடைசியா வேற வழி இல்லாம. அது மாதிரி அப்பர் பெருமான் 9 பாட்டுல தன்மையிலேயே இந்த குற்றம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டார்? பாங்கிலா மனிதர்கள் இப்படி பாங்கு இல்லாமல் முறை இல்லாமல் வாழ்கிறார்கள். கெடுவது இப்பிறவி. சீச்சி, இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றது அப்பர் பெருமான் வாயால இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னா அவர் எவ்வளவு பார்த்து வெந்து நொந்து போயிருக்காரு. கெடுவது இப்பிறவி, இப்படிப்பட்ட பிறவி வேணாம். சீச்சி, கிளறொளி சடையினே என்று முடிகிறார். திருச்சிற்றம்பலம்.